இன்றைக்கி நாம் மிக முக்கியமான ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். அது என்ன தலைப்புனா சாதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாதி உண்மையிலே தமிழர்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, சாதிக்கு குடி என்ற ஒரு பெயரும் இருக்குது. இந்த குடி என்ற பெயருக்கு என்ன பொருள்னு சேர்த்தே பார்க்க போகிறோம். மிக முக்கியமான தலைப்புனால இந்த விடயத்தை முழுமையாக பார்க்க வேண்டி கேட்டுக்கிறேன். சாதி என்பது சரியா தவறா அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி சாதினா என்ன, குடினா என்ன, ஏன்னா இதை தெரிஞ்சாதான் அது சரியா தப்பான்னு நம்ம முடிவுக்கு வர முடியும். எடுத்ததுமே சாதி சார்ந்த அரசியல் பற்றி பேசாமல் சாதி உருவான வரலாறை மட்டும் சுருக்கமாக பார்த்துட்டு அதன் பிறகு சாதி சரியா தப்பா என்ற முடிவுக்கு பிறகு வருவோம். அதனால் முதல்ல இந்த விடயத்தை முழுமையாக பாரு. முதல்ல சாதினா என்னன்னு பார்ப்போம். சாதி என்ற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஊர்களுக்கு பேர் வைக்க முறையை தான் இந்த கான்செப்டுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். உதாரணத்திற்கு நெய்தல் நிலம், முல்லை நிலம், குறிஞ்சி நிலம், இந்த 3 நிலங்களை மட்டும் எடுத்துக்குவோம். அதாவது இந்த 3 நிலங்களில் ஊர்கள் பேர்களுக்கு காமனாக சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. முதல்ல நம்ம நெய்தல் நிலத்தை பார்ப்போம். நெய்தல் நிலத்தை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த பகுதின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் சார்ந்த பகுதி ஊர்கள் பேர்கள் எல்லாத்துலேயுமே காமனாக குப்பம், பாக்கம், பட்டினம் என்ற பெயர்கள் கடல் சார்ந்த ஊர்களுக்கு பொதுவான பெயர்களாக இருக்கும். உதாரணத்துக்கு நாகப்பட்டினம், வீராம்பட்டினம், விசாகப்பட்டினம், பட்டினப்பாக்கம், இந்த ஊர்களுக்கான பெயர்களுக்கான காரணமே இந்த ஊர்கள் எல்லாமே கடல் சார்ந்த பகுதியில் இருக்குது என்பதனால்தான் இந்த ஊர்களுக்கு பட்டினம், பாக்கம், குப்பம் என்ற பெயர்களே ஊர் பெயர்கள் வைப்பாங்க. இதே மாதிரி குறிஞ்சி, அதாவது மலை சார்ந்த ஊர்களாக இருந்ததுன்னா குறிஞ்சி அல்லது குறிச்சி என்ற பெயர்கள் வைப்பாங்க. உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி, குறிஞ்சிபாடி என்ற பெயர்கள்லாம் இதுக்கு ஒரு சான்றாக இருக்குது. அதே மாதிரி விவசாயம் நடக்கிற மருதநிலம் ஊர்களாக இருந்ததுன்னா அந்த ஊர்களுக்கு ஊர் என்ற பெயரும் நகர் என்ற பெயரும் பயன்படுத்தப்படும். உதாரணத்திற்கு விருதுநகர். ஆக இந்த பெயர்கள் எல்லாமே அது எந்த நிலத்தை சார்ந்து இருக்குது என்ற அடிப்படையில் தான் இந்த ஊர்கள் பெயர்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. இதை நாம் எங்கே வேணால் இருந்தாலும், அமெரிக்காவிலே இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஊர் பெயர்களை கொடுத்தா கூட அந்த ஊர்களுக்கான பெயர்களை வைத்தே அந்த ஊர் எந்த நிலத்தை சார்ந்த ஊர் என்று நம்ம ஈஸியாக அதை கணிச்சிட முடியும். இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த ஊர்கள் எதை சார்ந்த நிலப்பகுதியில் இருக்குது என்பதை குறிக்கும்படி தான் அந்த ஊர்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இது ஒரு அடையாளம் அப்படின்றத நம்ம இது மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி தான் சாதி என்பதும், அதாவது எதை சார்ந்து இருக்குதோ அதை கொண்டே அந்த ஊர்களுக்கு பேர் வைக்கும் வழமை தமிழரிடம் ஆதியிலிருந்தே இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த சாதி என்பதும். சாதி என்பது என்னன்னா, ஒரு குடி சார்ந்த ஒரு பேர் இருக்குன்னா அவங்க அதை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு பறையர்னா, பறையர் என்ற சொல்ல ரொம்ப இழிவாக பார்க்கப்படுது. உண்மையிலே பறையர்னா என்ன பொருள்னா, முனைவர் பாண்டியனையா மட்டும்தான் இதுக்கு சரியான சொல் மூலத்தை சொன்னார். இது வரைக்கும் யாருமே பறையருக்கு சரியான சொல் மூலம் சொன்னதே கிடையாது. பறையருக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆதி வரலாறுக்கு போகணும். அதாவது மனிதர்கள் ஆதியில் குறிஞ்சி என்னும் மலையில் தான் வாழப்போனாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. இப்படி அந்த மலையில் வாழ்ந்தவங்களுக்கு பொதுவான ஒரு பெயர் தான் பறையர் என்பது. அதாவது மலைக்கு வரை என்ற பெயர் இருக்குது. இந்த வரை என்ற சொல் தான் காலப்போக்கில் மருவி பறை என்று ஆனது. வரையில் வாழ்ந்தவன் வரையர், அதுவே பறையராக மருவியது. ஆக பறையர் என்பது ஒரு இழிவான சொல்லே கிடையாது. இது இப்போ நாம் முனைவர் பாண்டியனையாவின் ஆய்வு நடிவிட பார்க்கும்போது தான் இது சரின்ற ஒரு பொருள் இருக்குது. ஆனால் இயல்பாகவே பறையர்களானா ஒரு இழிவானவங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை இங்கே உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. உலகின் முதல் மூத்த குடினா அது பறையர்கள் தான். இதை முதல்ல தகுதியான ஆய்வுகளை கொண்டு நிறுவியது முனைவர் பாண்டியனையா மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அதே மாதிரி இன்னும் ஒரு குடி பேரும் சொல்கிறேன், தேவேந்திர குல வேளாளர். வேளாளர்னா விவசாயம் செய்கிறவங்கன்னு அர்த்தம். தேவ இந்திரர்னா கடவுளான இந்திரன் வழி வந்தவங்க தான் தேவேந்திர குல வேளாளர். இந்த பெயரில் எங்கேயாவது ஒரு கெட்ட வார்த்தையாக இருக்கா? இல்லவே இல்லை. அவங்க இந்திரன் வம்சாவழிகள் அப்படின்ற குறிப்பதற்காகவே, விவசாயம் செய்கிறவங்க அப்படின்றத குறிப்பதற்காகவே தேவேந்திர குல வேளாளர்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த குடியும் ஒரு இழிவான குடி தான் அப்படின்ற ஒரு கட்டமைப்பும் இங்கே இருக்குது. ஆக சாதி என்பது எதை சார்ந்து இருக்கிறாங்களோ அதை அடிப்படையாக வைத்து தான் சாதி என்ற சொல்லே உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம் அந்த சொல்லாய்வை பார்ப்போம். சாயல் ப்ளஸ் தீ
சாயல் தீ, சாய்தி, சாதி. சாயல் என்றால் சார்ந்திருத்தல், தீ என்பது இங்கே வந்து சூரியனை குறிக்கும். அதாவது இப்போ ஒரு நெசவு செய்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்க நிழலில் வேலை செய்வாங்க. ஆனால் விவசாயம் செய்கிறவங்க வெயிலில் ரொம்ப கடுமையாக வேலை செய்வாங்க. அப்படி நிழலில் வேலை செய்யும்போது மாநிறமாக இருப்பாங்க. ஆனால் அதே விவசாயம் செய்கிறவங்க வந்து நிலத்தில் கடுமையாக வெயிலில் வேலை செய்வாங்க. அப்போ அவங்களுடைய உடல் நிறம் வந்து கருத்து போயிருக்கும். இதுக்கு காரணம் வந்து சூரியன் தானே. சூரிய ஒளியில் அதிகமாக வேலை செய்கிறதுனால அவங்க உடல் கருத்து போயிடுது. இவங்க நிழலில் இருக்கிறதுனால அவங்க உடல் வந்து பார்த்திங்கன்னா நிறத்தில் இருக்கும். ஆக எதை சார்ந்து இருக்கிறோமோ அதனால் நிறம் வந்து மாறுகிறது என்பதனால அந்த சாயல் தீ என்ற சொல்லே சாதி என்று ஆனது. ஆனால் அந்த சாதி என்ற சொல் வந்து பிற்கால சொல், சமீபத்திய சொல் தான். உண்மையிலேயே வந்து சாதி என்ற சொல் வந்து ஆதியில் கிடையாது, அது சமீபத்திய சொல் தான். ஆதியில் வந்து குடி என்ற சொல் தான் இருந்தது. ஆனால் அந்த சொல்லுக்கான பொருளை வந்து நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினச்சதுக்கு காரணம் என்னென்னா, வந்தேரி திராவிடர்களால் தான் இந்த சொல்லை வந்து ரொம்பவும் இழிவாக பார்க்கப்படுது. ஏன்னா குடினா குடிக்க சொல்கிறீங்களா, அதாவது சாராயத்தை குடிக்க சொல்கிறீங்களா என்ற ஒரு துணியிலே அதை வந்து நக்கல் பண்ணுவாங்க. உண்மையிலுமே குடி என்ற சொல் எப்படி உருவாச்சுன்னு அந்த கருஞ்சட்ட கம்மநாட்டிகளுக்கு சரியாக தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். இதன் உண்மை பொருளை ஆய்வு செஞ்சு சொன்னது முனைவர் பாண்டியனையா மட்டும்தான். இப்போ நம்ம குடி என்ற சொல் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். ஆதியில் மனிதர்கள் மலையில் தான் வாழ்ந்தாங்க. இப்படி மலையில் வாழும்போது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் மக்கள் இருந்தாங்க. அதனால் சில ஆபத்துகளிலிருந்து அவங்களால தற்காத்துக்க முடியல. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க. ஒரே இடத்துல எல்லோரும் இணக்கமாக சேர்ந்து வாழ்வாங்க. இப்படி எல்லோரும் ஒரே இடத்துல சேர்ந்து வாழ்வதற்கு கூடி வாழ்வது என்று பொருள். அதாவது சேர்ந்து வாழுதல் என்றால் கூடி வாழ்தல் என்று பொருள். ஆக இப்படி எல்லாரும் ஒன்றா கூடி வாழ்வதனால்தான் கூடி என்ற சொல்லே குடி என்று ஆனது. இதனால்தான் பறவைகள் இருக்கும் இடத்திற்கு, அதாவது அது தங்கும் இடத்திற்கு கூடி என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த குடி என்ற சொல் எப்படி வந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் நீர் குடிப்பதற்கும், அதாவது நீர் அருந்துவதற்கும் குடி என்ற சொல்லும் இருக்குது. இது எப்படி வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஆதியில் மனிதர்கள் குறிஞ்சி என்னும் மலையில் தான் வாழ்ந்தாங்க. அவங்க காடுகளையும் வாழ்ந்தாங்க பிற்காலங்களில். ஆனால் எங்கே வாழ்ந்தாலும் அவங்களுக்கு நீர் ஆதாரம் ரொம்ப முக்கியம். அப்புறம் நீர் இருக்கிற இடத்துல தான் அவங்க வந்து வாழ முடியும் இல்லைங்களா, மற்ற இடத்துல போய் வாழ முடியாது. ஆனால் முதல்ல மலையில் வாழ்ந்தாங்க, அதுக்கு பிறகு அவங்க வந்து காடுகளில் வாழ்கிறாங்க. அந்த மலைவாழ் காலத்திலும் சரி, காடு வாழும் காலத்திலும் சரி, அவங்க அது வரைக்குமே வேட்டையாடி தான் பெரும்பாலும் வாழ்கிறாங்க. மீன் பிடிச்சும் அப்போ வாழ்கிறாங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் அவங்க வந்து விவசாயம் எனும் தொழில்நுட்பத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. விவசாயங்கள் வந்து தொடக்க காலகட்டத்தில் ஆற்றோரங்கள் தான் நடக்கப்பட்டது. இப்போ ஆற்றோரங்களில் மக்கள் வந்து குடியமர்ந்து விவசாயத்தை செய்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அங்கேயும் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்படி மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகும் போது அவங்க வந்து எங்கே போவாங்கன்னா, திரும்பவும் நிலத்துக்குள்ளே, அதாவது ஆற்றிலிருந்து உள்ளே தான் போயிட்டு வாழ போகணும். ஏன்னா அங்கே போய் தான் அவங்க வந்து சர்வே பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கே மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. அப்படி உள்ளே போய் வாழும்பொழுது அங்கேயும் நீர் ஆதாரம் ரொம்ப முக்கியம். நீர் இருந்தால் தான் அங்கேயும் வாழ முடியும், இல்லைனா அங்கேயும் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ நீர் இருக்கடமாக தேடி போய் தான் அங்கே மக்கள் வாழ போவோம். ஏன்னா அங்கே வந்து அப்போ வந்து விவசாயம் செய்யணும். அதனால் நீர் ஆதாரம் ரொம்ப முக்கியம். அப்படி விவசாயம் செய்யறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நீர் ஆதாரத்தை பார்ப்பாங்க. அதனால் அந்த இடங்களில் நீர் இருக்கும் பட்சத்தில் ஒரு கிணறு நோண்டுவாங்க. அதே சமயம் குளம், குட்டை போன்ற வாழ்வாதாரத்திற்கான நீர் தேவைகளுக்காக இதெல்லாம் செய்வாங்க. அப்படி கிணறு நோண்டும் பொழுது நீர் ஊற்று பெருக்கும். அதனால தான் விவசாயம் நடந்த ஊருக்கு ஊரு என்ற பெயர், அதாவது ஊற்றிலிருந்தே ஊரு என்ற பெயரும் வருது. அப்போ வந்து அங்கே போய் மக்கள் வந்து குடியமருவாங்க. எதனால்? நீர் இருப்பதனால, அதாவது நீராதாரம் இருப்பதனால் அங்கே போய் மக்கள் குடியமருவதனால் நீருக்கும் குடி என்ற சொல் வந்தது. அதாவது நீர் அருந்துவதற்கும் குடி என்ற சொல் வந்தது. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், சாதி என்ற சொல் எப்படி வந்தது, குடி என்ற சொல் எப்படி வந்ததுன்னு. இது வரைக்கும் நாம் சாதி என்ற சொல்லுக்கும் குடி என்ற சொல்லுக்கும் உள்ள பொருள் பார்த்தோம். அது சார்ந்த வரலாற்றையும் பார்த்தோம். பொதுவாக சாதிகளை பற்றி பேசினாலே அங்கே அரசியல் தானாக வந்துடும். இப்போ சாதினா என்ன அப்படின்றதுக்கான வரையறையை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம். இதில் சாதி என்ற சொல்லுக்கோ அல்லது சாதி குடிப்பட்டங்களுக்கான சொல்லுக்கோ எந்த ஒரு இழிவும் இல்லைன்னும் போது அது சரியானது தானே. ஆனால் எந்த விதத்தில், அதாவது எதன் அடிப்படையில் பறையர் என்று சொல்லோ அல்லது தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லோ பல்லர் என்று சொல்லோ கெட்டதுன்னு யார் நிரூபித்தா? யாருமே இது கெட்ட வார்த்தைன்னு நிரூபிக்கவே இல்லை, நிரூபிக்கவும் முடியாது.
ஆனால் நம்மக்கிட்ட இது இழிவானதுன்னு சொன்னது யார் தெரியுமா? 2 பேர். ஒன்று ஆரியம், இன்னொன்று திராவிடம். இவனுங்க 2 பேர் தான் சாதியை இழிவுன்னு சொல்லிட்டு இவனுங்க மட்டும் ஆனால் சாதி பட்டங்களை போட்டுக்குவானுங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வர்ணாசிரம அடிப்படையில் சாதிகளை இழிவுபடுத்தி தான் மட்டும் ஒசந்தவன்னு எழுதி வச்சுக்கிறது பிராமணன். அந்த வர்ணாசிரம அடிப்படையில் இங்கே தமிழர்கள் மீது திணிச்சது யாருன்னா பிராமணன் அடிமையான திராவிடம் தான். அதாவது தெலுங்கர் தான் நம்ம மீது சாதிய ஏற்றத்தாழ்வை திணிச்சது. இதுக்கு துணை போனது திராவிடன் எனும் தெலுங்கர்கள் தான். ஆக நாம் நம்ம வரலாறை தக்க வைக்கணும்னா நம்ம பேருக்கு பின்னாடி நம்மளுடைய சாதி பட்டங்களை போடணும். இந்த காணொலியில் பறையருக்கான வரையறை மட்டும்தான் வச்சிருக்கோம். ஆனால் மற்ற குடிகளுக்கான வரையறையெல்லாம் இந்த காணொலியில் வைக்கல. இதை பற்றிலாம் ஆய்வு செய்து பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே முனைவர் பாண்டியனையா தமிழ் சிந்தனையாளர் பேரவை எனும் யூடியூப் சேனலில் தெள்ளந்தெளிவாக ஒவ்வொரு குடிக்கும் பின்னாடி இருக்கிற வரலாற்று தரவுகளை தெளிவாக ஆய்வு செஞ்சு வெளியிட்டிருக்காரு முனைவர் பாண்டியனையா. அந்த விடயங்கள் எல்லாம் தயவு செய்து போயிட்டு பாருங்கள்.